ஊக்கமது கைவிடேல். அமைதியை தேடி இமயமலை செல்ல தேவையில்லை. அலைபேசி கோபுரங்கள் இல்லாத இடத்திற்கு சென்றாலே போதுமானது. நீங்கள் பயன்படுத்தும் அலைபேசியால் உங்கள் மன அமைதி திருடப்படுகின்றது. கவனமாக இருங்கள். ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். ஆகவே ஆசைப்பட்டதை அப்பொழுதே வாழ்ந்துவிடு. மனதில் பட்டதை வெளியில் சொல்வதால் சில நேரம் பிரச்சனை முடிகின்றது. பல நேரங்களில் பிரச்சனையே அதனால் தான் வருகின்றது. உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கின்றாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கின்றாய் என்று அர்த்தம். பலர் இன்னமும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பது திறமையில்லாததால் இல்லை. நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையுமே காரணமாக இருக்கலாம். எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன என்பது நொறுங்கிய இதயங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இன்பத்தை நீங்கள் தேட வேண்டியதில்லை. இன்பம் உங்களை தேடி வரும். துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழி காட்டும். வாழ்க்கை துணிந்தவர்களுக்கே சொந்தம். நீ புரிந்து கொண்டாய் என்பதற்காக உன்னுடன் இருக்கும் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் என்று அர்த்தமல்ல. இங்கே திறக்க முடியாத பூட்டுக்கள் இன்னும் பல இருக்கின்றன. வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பது என்பது ஒருவித கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. காணும் அனைத்திலும் நல்லதை பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றிகள்.